வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் லாஸ்ட் வீடியோவில் 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடத்தில் இயல் 2 உரைநடை கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற பாடத்தை படித்தோம். தற்போது இதன் தொடர்ச்சியாக கற்பவை கற்றபின் என்ற பகுதியை தொடருவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கற்பவை கற்றபின் பகுதி முழுமையும் மாணவர்களுக்கான பகுதி. மாணவர்கள் தாங்கள் கற்ற பாடத்திலிருந்து என்ன அறிந்து கொண்டார்கள், அது அவர்களுக்கு எவ்வாறு பயன்படும் என்பதை ஆசிரியர் உணர்ந்து கொள்ள உதவும் பகுதிதான் கற்பவை கற்றபின். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைய சூழலில் வகுப்பறையில் இதற்கான விவாதத்தை நடத்த இயலாது. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய வீடியோ கிளாஸ் ரூம் மூலமாக நம்ம இந்த விவாதத்தை நடத்தலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் இங்கே என்னுடைய கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க நம்ம விவாதத்துக்கு போகலாம். முதலாவது, கல்வி செல்வமா பொருட்செல்வமா, எது அவசியம் என்று நீ நினைக்கிறாய், ஏன்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் கல்வி செல்வம் தான் அவசியம் அப்படின்னு சொல்வேன். வாங்க பார்க்கலாம். கல்வி செல்வம் மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பணிவு, பண்பு, மேலாண்மை, பராமரிப்பு, தூய்மை போன்றவை மாநில வளர்ச்சிக்கு அடிப்படை தேவையாக கல்வி அமைகிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இத்தகைய நற்பண்புகள் அனைத்தையும் ஒரு மாணவன் பெற வேண்டுமானால் அல்லது ஒரு மனிதன் அடைய வேண்டுமென்றால் அவனுக்கு கல்வி செல்வம் மிக மிக அவசியமானதாகிறது. கல்வி செல்வம் அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கும் பட்சத்தில் பொருட்செல்வம் இயல்பாகவே அவனிடம் வந்து சேரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கல்வி செல்வத்தை எப்பாடுபட்டேனும் நீங்கள் அடைந்தே தீர வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆகவே உங்களுடைய பாடத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் 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 மிக உயர்கல்வியெல்லாம் பெற்று நீங்கள் சிறந்த ஒரு மனிதர்களாக விளங்க வேண்டும். அதற்கு கல்வி செல்வம் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கல்வி செல்வமே அவசியம் என்று உங்கள் மிஸ் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட கருத்தை நம்முடைய கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். சரியா? அடுத்த வினாவுக்கு போகலாம். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, இது பற்றி உன் கருத்து என்ன? பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, இது யாருடைய கருத்து? உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது திருவள்ளுவருடைய கூற்று. இதற்கு என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப பழைய பாட்டு. ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ இன்னொரு பாட்டு சொல்கிறேன். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காசு, பணம், துட்டு, மணி மணி மணி. அடா மிஸ் சினிமா பாட்டாக பாடுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சாங்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பொருள், அதாவது பணம் இல்லைன்னா எந்த ஒரு பொருளையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் இந்த கூற்றுக்கு என்னுடைய கருத்தாக நான் பதிவிடுறேன். உங்களோட கருத்தையும் சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது, கல்வியால் சிறந்தவர்கள் பொருளால் சிறந்தவர்கள், யாரால் நம் நாடு முன்னேற்றம் அடையும்? வகுப்பறையில் விவாதம் செய்க. நம்முடைய வகுப்பறை நம்முடைய வீடியோ தான், சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் நம்ம நம்முடைய வகுப்பறையில் இதற்கான விவாதத்தை செய்யலாம். நான் என்னுடைய கருத்தாக மாணவர்கள் கூறுவது போல் கூறியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்கலாம் வாங்க. மாணவர் தரணி கல்வியால் சிறந்தவர்கள் என்பது பற்றியும், மாணவர் பரணி பொருளால் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத பற்றியும் விவாதிக்க வராங்க. வாங்க பார்க்கலாம். மாணவர் தரணி, அந்நாளில் மன்னரும் தன் இளவரசரை கல்வி பெற வேண்டி கல்வியாளர்களை தேடி சென்று அவர்களை அழைத்து வந்து இளவரசருக்கு கல்வி கற்பிக்க செய்தார். எனவே கல்வியால் சிறந்தவர்களால் மட்டுமே நம் நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு மாணவர் தரணி சொல்லியிருக்காரு. அதற்கு மாணவர் பரணி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. புலவர்கள் கல்வியால் சிறந்தவர்கள், ஆனால் வறிய நிலையில் உள்ளவர்கள். அவர்கள் அந்நாளில் மன்னரிடம் சென்று பாடி பரிசு பெற்று வருவார்கள், அதாவது பொருள் பெற்று வருவார்கள்.
கல்வியாளர்களும் பணமுள்ள இடத்திற்குத்தான் செல்ல வேண்டும். எனவே பொருளால் சிறந்தவர்களால் மட்டுமே நம் நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு இவங்க 2 பேரும் தன்னுடைய கருத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதற்கு மிஸ்ஸோட ஒப்பீனியன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மாணவர்களின் விவாதங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் உள்ளன. எனினும் கல்வியும் பொருளும் நகமும் சதையும் போன்றது. எனவே நம் நாடு முன்னேற கல்வியும் பொருளும் ஆகிய 2ம் மிகவும் அவசியமாகிறது. இதுதான் என்னுடைய கருத்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வெறும் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்முடைய ஐடியாஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் செய்யறதுக்கு நம்மக்கிட்ட பொருள் இல்லைன்னா அது செய்கிறதும் ரொம்பவே கஷ்டம். பொருள் மட்டும் இருந்து சிறந்த கல்வியாளர்கள் இல்லைன்னா நாட்டை ஒரு முன்னேற்றம் அடைய செய்யக்கூடிய கருத்துக்களை தெரிவிக்க யாரும் இல்லாமல் போயிட்டாலும் நாடு முன்னேற வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆகவே கல்வி செல்வம் பொருட்செல்வம் 2மே நம்முடைய நாடு முன்னேற்றம் அடைய மிக அவசியமானதாக நான் குறிப்பிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட கருத்துக்களை நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்முடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.